ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏலகிரி அகாடமி. நான் உங்கள் திரு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் வகுப்பு பார்த்துட்ருக்கோம். இயல் 1ல் இன்றைக்கி வளர்த்தமிழ் பார்க்கலாம். நுழையும் முன் இந்த பாக்ஸ் பாருங்கள். மூத்த தமிழ் மொழி என்றும் இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்துக்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலகச் செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியின் சிறப்புகளை அறியலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று தான் மொழி. சரியா? மனித இன பரிணாம வளர்ச்சியில் சிறப்புகளுள் ஒன்று என்ன அப்படின்னா மொழி. ஓகேங்களா? ஓகே. மனிதரை பிற உயிரினங்களிடம் இருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. சரியா? மனிதர்களை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தும் காட்டுவது பார்த்திங்கன்னா மொழி. நாம் சிந்திக்க மொழி உதவுது. நம்ம சிந்திக்கிறதுக்கு மொழி உதவுது. சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் மொழி உதவுகிறது. பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் ஒரு மொழி தான். உலகத்தில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளது. சரியா? உலகத்தில் பார்த்திங்கன்னா 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம் எழுத்துவடும் ஆகிய இரண்டையும் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உலகத்தில் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருந்தாலும் கூட இவற்றில் சில மொழிகளுக்கு மட்டும்தான் பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் இருக்குது, இரண்டுமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச் சிலதாக இருக்குது. சரியா? உலக மொழிகளில் நிறைய இருக்கக்கூடிய மொழியில் பார்த்திங்கன்னா இலக்கணம் இலக்கிய வளம் பெற்ற திகழக்கூடிய மொழிகள் ஒரு சிலதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகள் மட்டும்தான் இருக்குது. தமிழ் மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழியாக இருக்குது. சரியா? உலகத்தில் பார்த்திங்கன்னா பல மொழிகள் இருந்தாலும் கூட இலக்கண இலக்கிய வளம் பொருந்திய மொழிகள் சில மொழிகள் தான் இருக்குது. அதில் செம்மொழியாக நம்முடைய தமிழ் மொழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்கிறாங்க. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் சொல்கிறார். சரியா? தமிழ் இலக்கியங்கள் இனிமையாக இருக்கும். ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவையாக நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பாரதியார் சொல்கிறாரு, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதெங்கும் காணும் என்றும் தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் நம்முடைய பாரதி அவர்கள். சரியா? இது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாமறிந்த மொழிகளிலேயே தமிழ் மொழியை போல் எங்குமே நான் பார்க்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் பாடியிருக்கார். சரியா? மூத்த மொழி பாருங்க, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்கார். சரியா? என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் சொல்லியிருக்காங்க. சரியா? சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல இலக்கியம் தோன்றிய பிறகே அதற்குரிய இலக்கண விதிகள் தோன்றியிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். சரியா? மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான். சரியா? தமிழில் கிடைத்துள்ள மிகவும் பழமையான இலக்கணம் எது அப்படின்னா தொல்காப்பியம் தான் மிக பழமையான இலக்கணம் நம் தமிழில் கிடைத்ததில்லை. ஓகேங்களா? அப்படி என்றால் அதற்கு முன்னதாகவே தமிழில் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? எளிய மொழி. இது பாருங்கள், தமிழ் மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை அறிந்து கொண்டால் உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆ கூட்டல் மூ கூட்டல் தூ, அதாவது அமுது. சரியா? தமிழ் மொழியை எழுதும் முறையும் மிக எளியதாக தான் இருக்கும். இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகத்தான் இருக்கும். ரொம்ப முக்கியம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்களாகத்தான் இருக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞா. சரியா? வலஞ்சுழி எழுத்துக்களாகத்தான் பெரும்பாலும் தமிழ் எழுத்துக்கள் இருக்கும். வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, ஏ, ஔ, ஞா, நா. ஓகே. இடஞ்சொலி எழுத்துக்கள் டா, யா, ழா, டயா. ஓகேங்களா? இடஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன, வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன நல்லா பார்த்துக்குங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா? ஓகே. தெரிந்து கொள்ளும் சொல்லிட்டு இந்த பாக்ஸ் பாருங்கள். இது கொஷின் ரிப்பீட்டடாக இந்த கொஷின் கேட்டிருக்காங்க.
சொல், அதாவது தொல்காப்பியம் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் கிளவியும் அதனோரற்றே. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த பாடல்கள் இடம்பெற்றிருக்குன்னு கேட்கலாம். தொல்காப்பியம். சரியா? அடுத்து சிலப்பதிகாரம் வஞ்சிகாண்டத்தில் இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் வஞ்சிகாண்டத்தில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரியா? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பாடலடிகள் எதில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்கலாம். சிலப்பதிகாரம். சரியா? அப்பர் தேவாரம் இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழன் கண்டாய், இது திருத்தாண்டகம். சரியா? தமிழன் கண்டாய் இது அதில் வந்து இடம்பெற்றிருக்கு, தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஓகே. சீர்மை மொழி பாருங்கள். சீர்மை என்பது ஒழுங்கு முறையை குறிக்கும் சொல். தமிழ் மொழியின் பல வகை சீர்மைகளும் அதன் சிறப்பு குறிப்பிடத்தக்கதாக இருக்குது. உயர்திணை அக்ரிணை என இருவகை திணைகளை நமக்கு தெரியும். நமக்கு உயர்திணை அக்திணை சொல்கிற 2 திணைகள் இருக்குது. உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்த்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்த்திணை என்று கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணைன்னு சொல்லிட்டு அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? உயர்திணைக்கு ஆப்போசிட்டு தாழ்த்திணைன்னு சொல்லணும். ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்திணை அப்படின்னு சொல்லாமல் உயர்வு அல்லாத திணை, அதாவது அல் கூட்டல் திணை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அந்த இது கொடுத்துருவாங்க. இது மாதிரி கொடுத்துட்டு அக்ரிணை ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? பிரித்து எழுதுக அப்படி கொடுக்கலாம். ஓகேங்களா? பாகற்காய் கசப்பு சுவையுடையது தான் பாகற்காய். அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய், அதாவது பாகற்காய் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்குறாங்க. புரியுதா? இப்போது அக்ரிணைன்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் அக் கூட்டல் திணை, அக்கு கூட்டல் திணை, அல் கூட்டல் திணைன்னு கேட்கலாம். அக்ரிணை அப்படின்னா அல் கூட்டல் திணை அக்ரிணை பிரித்தெழுதுக. பாகு அற்காய்னா பாகு அல்லு காய், பாகல் காய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் கண்டிப்பாக கொஷனில் கேட்க சான்ஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கணும். அப்போது அக்ரிணை என்ன, பாகற்காய்னா என்ன, பிரித்து எழுதுறதுக்கு இதுதான். ஓகே. அடுத்து வளமை மொழி பாருங்கள். தமிழ் வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்த மொழி தான் நம்முடைய தமிழ் மொழி. 8 தொகை 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்களும் கொண்டது. ஓகேங்களா? இப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்னா தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள், அதுபோல் 8 தொகையும் 10 பாட்டும் இலக்கிய நூல்கள். ஓகேவா? அப்போது திருக்குறள் நாலடியார் முதலியவை அறநூல்கள். ஓகே. திருக்குறள் நாலடியார்னா அறநூல்கள். சிலப்பதிகாரம் மணிமேகலைனா காப்பியங்கள். ஓகேங்களா? இவ்வாறு இலக்கண வளம் நிறைந்தது தான் நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி. புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்படி கேட்பாங்க? தொல்காப்பியம் நன்னூலும் என்ன, இலக்கண நூல். 8 தொகையும் 10 பாட்டுனா இலக்கிய நூல். திருக்குறள் நாலடியார்னா அறநூல். சிலப்பதிகாரம் மணிமேகலைனா காப்பியங்கள். ஓகேவா? இப்படி தான் கொஷின் பிரிப்பாங்க. ஓகேங்களா? தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்குள் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ் மொழியின் சிறப்பாக இருக்கும். சான்றாக தோன்றுவது முதல் உதிர்வது வரை உள்ள பூவின் 7 நிலைகளுக்கும் தனித்தனி பெயர்கள் வந்து நம்ம தமிழில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது 10th புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க, நம்ம அப்கமிங்கில் பார்க்கலாம். சரியா? ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மா என்னும் ஒரு சொல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருள் தருகளை வந்து கொடுக்கலாங்க. மா இதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா, மா அப்படின்னா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டுன்னு சொல்லிட்டு மா என்ற ஒரு எழுத்துக்கு இவ்வளோ பொருள் வந்து இருக்குது. சரி, மான என்ன? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு அப்படின்னு சொல்லிட்டு பல பொருள் இருக்குது. சரியா? வளர்மொழி பாருங்கள். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் உண்டு. இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துவது. பாருங்கள், இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்துது. இசைத்தமிழ் உள்ளத்தை வந்து மகிழ்விக்குது. நாடகத்தமிழ் உணர்வில் வாழ்வில் நிறை குறிகளை சுட்டி காட்டுது. சரியா? அப்போ இயல் தமிழ்னால் என்ன பண்ணுது? எண்ணத்தை வெளிப்படுத்துவது தான் இயல் தமிழ். உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ்.
உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது நாடகத் தமிழ். இப்படி தான் கேட்பாங்க. அப்படியே கூற்றுகரண மாதிரி கூட கேட்கலாம். சரியா? ஒவ்வொரு லைனும் ரொம்ப முக்கியம். நல்லா இது பண்ணி படிங்க. ஓகே. தமிழில் காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகிறது. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். ஓகேவா? செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கவிதை வடிவங்கள்னு சொல்லுவாங்க. கட்டுரை, புதினம், சிறுகதையை உரைநடை வடிவங்கள்னு சொல்லுவாங்க. அறிவியல் தமிழ், கன்னித் தமிழ் என மேலும் வளர்ந்து கொண்டே போகுது நம்முடைய தமிழ் மொழி. சரியா? இந்த பாக்ஸ் வந்து பாருங்கள், இதிலேருந்து கூட கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆல், அரசு, மா, பலா, வாழை இது வந்து இலை. சரியா? தாவர இலையினுடைய பெயர்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க. சரியா? இலை அப்படின்னா என்ன? இலை அப்படின்னா வாழை இலை, பலா இலை, மா இலை, அரச இலை, ஆள் இலை அப்படின்னு சொல்லுவோம். கீரை என்னன்னு சொல்லுவோம்? முருங்கீரை, பசலைக்கீரை, அகத்திக்கீரை. புல்லுனா கோர புல், அருங்கும்புல். தாள்னா வரகு தாள், நெல் தாள். டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது பார்த்துக்கணும். மற்ற தாள்னா வரகு தாள், நெல் தாள். சரியா? தலைனா மடல். சரி? மல்லி. தலைனா மல்லி. ஓகேங்களா? மடல்னா சப்பாத்தி கள்ளி, தாளை. தோகைனா கரும்பு தோகை, நாணல் தோகை. ஓலை அப்படின்னா தென்னை ஓலை, பனை ஓலை. அப்போ கூந்தல் அப்படின்னா பாக்கு. சரியா? இது வந்து கொஷின் கேட்பாங்க. என்ன? ஆள், அரசு, மா, பலா, வாழைனா இலை. அகத்திக்கீரை, பசலைக்கீரை, முருங்கீரை. அருங்கும்புல், கோரப்புல். நெல் தாள், வரகு தாள். மல்லித்தழை. ஓகே. மல்லித்தழை தான் நம்ம சொல்லுவோம். சப்பாத்தி கள்ளி, தாடைனா மடல். கரும்பு தோகை, நாணல் தோகை. பனை ஓலை, தென்னை ஓலை, கமுகு, கூந்தல் அதாவது பாக்கு. சரியா? ஓகே. புதுமை மொழி பாருங்கள். இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகியிருக்கு. இணையம், முகநூல், புலனம், குறதேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். அதை நம்ம வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கெல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? சமூக ஊடகங்களான செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுத்தத்தக்க மொழியாக விளங்குகிறது நம்முடைய தமிழ் மொழி. எல்லாத்தையும் வந்து தமிழ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல இருக்குது. இந்நிலையில் தமிழ் வரிவடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தப்பட்ட இருக்குது. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேணும். சரியா? ரொம்ப முக்கியங்க. இப்போது ஒரு லாங்குவேஜ் மொழியை வந்து கணினியில் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா எண்களின் அடிப்படையில் தான். 0, 1 அப்படின்னு தான் எடுத்துக்கும். அதெல்லாம் இப்போ ஒரு கொடுக்குறீங்கன்னா 0 அப்படின்னு எடுத்துக்கும், இல்லைனா 1 அப்படின்னு எடுத்துக்கும். சரியா? அதுதான் வந்து கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ண முடியும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்குள் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்களேன், இது ரொம்ப முக்கியம். தமிழ் எண்களை அறிவுன்னு சொல்லிட்டு 1 to 10 வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா 67க்கு என்ன, 68க்கு என்ன, இப்போ கொஞ்சம் கொஸ்டின் கேட்பாங்க. இப்போது 1 2 3 4 இப்போ 10 இருக்கா? கா, ஊ, ngா, சா, ரு, சா, ஏ, ஆ, கு, கா. கொஞ்சம் குட்டு மறுப்பாலாம் பண்ணி ஆகணும். இது 10 மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதுங்க. கா, ஊ, ngா, சா, ரு, சா, ஏ, ஆ, கு, கா. ஓகேவா? ஒரு டைம் 2 டைம் நீங்கள் அப்படியே படிச்சிங்கன்னா புரிஞ்சிடும். ஓகேங்களா? கா, ஊ, ngா, சா, ரு, சா, ஏ, ஆ, கு, கா. சரியா? ரொம்ப முக்கியம். அது வந்து கேட்பாங்க. சரியா? மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புதிய மொழிகளாகவும் திகழுது. இத்தகைய சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் மொழியின் வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்காற்ற வேண்டியது நம்முடைய கடமையாகும் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் வந்து முடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம லெசனுக்குள்ளே பார்த்துட்டோம். அந்த புக் பேக்லேருந்து தான் கொஷின் இப்போலாம் அதிகமாக கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு லைனும் விட்டுறக்கூடாது. சரியா? இங்கே ஒரு பிறந்தநாள் வாழ்த்துன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரி வந்து பாடியிருக்காங்க. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டு திசைக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்கும் உனது பெயரை நிலவுதாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழ் அள்ளி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு அறிவுமதி இந்த பாடலை வந்து எழுதியிருக்காங்க. பிறந்த நாள்னால் ஒரு பிறந்த நாளில் ஒரு அறிவுபூர்வமாக வந்து வாழ்த்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகேவா?
பிறந்தநாள் நம்ம எப்படி வாழ்த்துவாங்க? அறிவுபூர்வமாக வாழ்த்துவாங்க. சரியா? இது இப்போ பாருங்கள், புக் பேக் கொஷின் ரொம்ப முக்கியம். தொன்மை அப்படின்னா என்னங்க? பழமையை தான் தொன்மை அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? இடப்புறம் அப்படின்னா இடப்புறம், இடம் புறம் புறம். சரியா? இடம் கூட்டல் புறம். சீரிழமை, சீர்மை குலஸ் இளமை. சரியா? ஓகேங்களா? ஓகே. சீரிழமை, சீர்மை கூட்டல் இளமை. ஓகேங்களா? அடுத்து சிலம்பு கூட்டல் அதிகாரம், சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ், கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் சொன்னது பாரதியார். சரியா? மா என்ற சொல்லினுடைய பொருள் என்ன அப்படின்னா விலங்கு. ஓகேங்களா? ஓகே. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்ன அப்படின்னா மொழி தான். சரியா? சிந்திக்கிறதுக்கும் அதை வெளிப்படுத்துறதுக்கும் உதவுவது என்ன? மொழி. சரியா? அடுத்து தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னா தொல்காப்பியம். ஓகேங்களா? தொல்காப்பியம் தான் நம் தமிழில் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். சரியா? மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னா எண்களின் அடிப்படையில் இருக்கணும். சரியா? எண்களின் அடிப்படையில் இருந்தால் தான் அதை நம்ம கணினியில் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? அடுத்து தனிச்சிறப்பு என்ன அப்படின்னா இப்போ சொற்களை சொந்த தொழில் அமைத்து எழுதுன்னு கொடுத்துருக்காங்களா? தனிச்சிறப்புக்கு நீங்கள் என்ன எழுதுவீங்க? நம்முடைய திருக்குறளை பல மொழிகள் மொழிபெயர்த்திருக்காங்க. அது நம்மளுக்கு ஒரு தனிச்சிறப்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாமா? தனிச்சிறப்புன்னு என்ன? நம்முடைய திருக்குறளை பல மொழிகள் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்காங்க. அதுவே நம்ம தமிழர்களுடைய தனிச்சிறப்பாக இருக்குன்னு வச்சுங்க. நாள்தோறும் இதுக்கு என்ன நம்ம எழுதலாம்? நாள்தோறும் நம்முடைய இப்போ ஒழுக்க நெறிகளை நம்ம அதிகப்படுத்திக்கணும், வளர்த்துக்கணும். நம்ம ஒழுக்கமாக இருக்கிறத இன்னும் அதிகப்படுத்திக்கணும். அது நாள்தோறும் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? இதோடு பார்த்தீங்கன்னா இந்த வளர்த்தமிழ் லெசன் முடிஞ்சது. இதுலேருந்து கண்டிப்பாக நிறைய கொஷின் இருக்குங்க. நல்லா படிச்சுக்கங்க. இதுலேருந்து கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.